அப்பா நல்லா இருக்கீங்களா? அம்மாடி வானதி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். நாளை காலையில வரேன். என்னப்பா ஏதோ முக்கியமான விஷயம், சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? என்னன்னு இப்பவே சொல்லுங்களேன். நீ கேட்கும்போது சொல்லாம இருக்க முடியுமா? அங்க இங்க தேடி அலைஞ்சு உன்னை பெத்த அதிர்ஷ்டக்கார அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வரேன், வந்து யாருன்னு சொல்றேன். நீ எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு தெரியுமா? எவ்வளவு பணக்கார குடும்பம்னு தெரியுமா? வந்து உன்னை உன் அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். வானதி, என்னாச்சு? ஹலோ, யாருங்க? என்ன மாப்பிள்ள, எப்படி இருக்கீங்க? மாமா, நீங்களா? என்னாச்சு மாமா? ஏன் வானதி அழுதுகிட்டு இருக்க? நம்ம வானதியோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன். வந்துகிட்டே இருக்கேன், வந்து சொல்றேன். வச்சிட்டுமா? சரி மாமா. இதுதான் உன் அம்மானு ஒருத்தர் காட்டுறதுனால மட்டும் வானத்திக்கு உன்னை விட அவங்க முக்கியம் தேவைன்னு அவன் நினைப்பான்னு நீ நினைக்கிறியாமா? என் மனச கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. எனக்கு அந்த கவலை தாங்க இருக்கு. இத பாரு ராஜி, நான் வானதியை நம்புறேன். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குங்க. ஆனா அந்த அம்மா வானதிய ரொம்ப உரிமை கொண்டாடி என்கிட்ட இருந்து இத பாரு, உங்ககிட்ட இருந்து வானதியை யாராலையும் பிரிக்கவே முடியாது. உனக்கு பரிசுத்தமான மனசு, வானதியும் அப்படிதான். இப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள ஏன் பிரிவு வரப்போகுது? வராது இல்லைங்க ராஜி, வராதுன்னு நீ நம்பணுமா? அவ அம்மா வரலாம், மகன்ற உரிமையில இத்தனை நாளா காட்டாத பாசத்தை காட்டலாம், கூடவே இருக்கலாம், கொஞ்ச நாள் எங்கூட இருக்கட்டுன்னு கையோட கூட்டிகிட்டும் போலாம். இது எல்லாமே டெம்பரரி தான் ராஜி, நீ அப்படிதான் நினைக்கணும். வானதி உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு நீ நம்பணும். எல்லா உறவுகளுமே நம்பிக்கையில தான் வலுவாகும். எனக்கு புரியுதுங்க. நீங்க பேசுறது சந்தோஷமா இருக்கு, ஆறுதலாவும் இருக்கு. அங்க இங்க தேடி அலைஞ்சு உன்னை பெத்த அதிர்ஷ்டக்கார அம்மா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். வானதி, என்ன வானதி, அதே யோசனை தானே? அம்மா எப்படி இருப்பாங்க? நம்ம அத்தை மாதிரி இருப்பாங்களா? எப்படி என்கிட்ட பேசுவாங்க? என்னை ஏன் விட்டுட்டு போனாங்க? அப்படி இப்படின்னு அதே நினைப்பு தானே? உன்னை இப்படி சந்தோஷமா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு வானதி. உங்க அம்மாவை நீ பார்த்தன வைய, இதை விட சந்தோஷமா இருப்ப. அப்பா, அம்மா எங்க காணோம்? அம்மா ரூம்ல இருக்கா அம்மா வானதி. சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா, என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல, நீ போ, நான் வரேன். இல்லம்மா, என்னமோ இருக்கு. உங்க முகமே வாடி போயிருக்குமா? நைட்டு ஃபுல்லா தூங்கவே இல்லையா?
நீயும் சரியா தூங்கல போல இருக்கே. ஆமாம்மா, ஏன்? நான் முதல்ல பார்க்க போறேன். ஏன் அம்மாவை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேம்மா. அப்பப்போ அவரும் வந்து தூங்கலையா, அம்மாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியான்னு கேட்டுட்டே இருந்தாரு. பாவம், என்னால அவரும் சரியா தூங்கல. நாங்க 2 பேரும் தான் தூங்கலன்னு பார்த்தா நீங்களும் தூங்கலன்னு சொல்றீங்கம்மா. என்னாச்சுமா? வந்து உங்க அம்மா வந்த பிறகு நீ என்கிட்ட எப்படி நடந்துக்குவ வானதே? பழைய மாதிரி இருப்பியான்னு ஒரே குழப்பம். ஏன் இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறோன்னு தோணுது. அம்மா வந்த பிறகு அம்மா தான் முக்கியம்னு நினைச்சு என்ன பண்றதுன்னு இன்னொரு மனசு கேக்குது. என் அம்மா வந்து என் மேல அவங்க பாசத்தை காமிச்சா அது அது அவங்களோட கடமைம்மா. ஆனா எங்கேயோ இருந்த என்ன உங்க மருமகன்னு கூட்டிட்டு வந்து எனக்கு வாழ்க்கை கொடுத்து, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்து, இப்படி ராணி மாதிரி வாழ வச்சு அழகு பாக்குற உங்க இடத்துக்கு யாரெல்லாமா வர முடியும்? அப்படியே வந்தாலும் என் மனசு எப்படிமா அனுமதிக்கும்? அம்மா, என்ன நம்புங்க, ஒரு போதும் நீங்க வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேம்மா.